அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை வேளை ஆராதனைக்கு நான் உங்களை மனமகிழ்ச்சி நாள்ல உண்மை மறுபடியும் சந்தோஷத்தோடு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளின் ஆராதனையை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் எங்கிருந்தாலும் நம் கண்களை மூடி நம்ம வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சு தேவனுடைய பிரசனத்துல இந்த நாளில அவரை நாம் கூடி சேர்ந்து ஒரே இடத்துல ஆராதிக்க முடியலனாலும் இருதயங்களால ஆவியினாலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன். இந்த நாளில் இந்த ஆராதனையில கூட அவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கிருபைக்காக கேட்போம். எங்களை நேசிக்கிற மகா கிருபையில் ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சி நாளில உம்முடைய பிரசனத்துல நாங்கள் கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தேவரே, நீர் எங்களுக்கு நல்லவராக போதுமானவராக எங்களை ஏந்தியும் தாங்கியும் சுமந்தும் தப்புவித்து வந்திருக்கிற எல்லாருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளின் தேவைகளை நீர் சந்தித்து ஆண்டவரே நீர் ஆச்சரியமான முறையில எங்களை பாதுகாத்து வந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீர் கொடுக்கிற விசேஷித்த இந்த ஆசீர்வாதத்துக்காக பாதுகாப்புக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே எங்களுக்கு உண்மையாக ஆராதிக்கிற அந்த ஆவியை நீர் எங்களுக்கு தாரும். ஏதோ பேரளவுக்கு நாங்கள் ஆராதித்து போகிற மக்களாக இருக்க வேண்டாம். தூரத்திலிருந்து இருதயத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஏதோ தூரமாயிருந்து ஆராதிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் ஆராதிப்பதற்கு நீர் கிருபை தாரும். இந்த வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. உங்களுடைய பிரசனத்தினால எங்கள் இருதயங்களை நிரப்புங்க. இந்த வார்த்தையினாலே
நிரப்புங்க, உடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இந்த கூடுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து போடும், எல்லா இருளின் சக்திகளை நீர் கட்டி போடும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இந்த நேரத்துல கஷ்டப்பட்டு வேதனையில ஆஸ்பத்திரியில கஷ்டப்படுற மக்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும், அநேகரை நீர் சுகமாக்கிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான மக்கள் சுகமடைந்து பத்திரமாக அவங்க வீடுகளுக்கு திரும்பத்தக்கதான கிருபைகளை நீர் தாரும் ஆண்டவரே. தேவரின் மறுபடியும் இந்த நோய் தொற்று மற்ற யாருக்கும் பரவாதபடிக்கு ஆண்டவரே நீர் தாமே காத்துக்கொண்டு ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த பிரசனத்தை தந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியும் நான் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவைகளையும் அவர் சந்தித்து வந்திருக்கிறார். நம்மை அவர்களுடைய சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாத்து கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை நாம் நினைத்து கொண்டாடுவோம். கிருபையால் நினைக்கிறோம், உன் கிருபையால் நினைக்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கையில தட்டி பாடுவோம். நீங்க இருக்கிற இடத்துல உற்சாகமாய் கையில தட்டி துணிகிறதோட அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை பாதுகாக்க வல்லதா இருக்கிறது, நம்மை தூக்கி சுமக்கிறதா இருப்பது என்பதாக உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. என்னை பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கைதட்டெல்லாம் சேர்ந்து கிருபை, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, எங்கியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. என்னை
நிச்சயமாக நம்முடைய தேவனுடைய கிருபை தான் நம்ம இதுவரைக்கும் நடத்தி நம்முடைய எல்லா விதமான இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நீக்கி நம்மை காத்து நடத்தி வந்தது மாத்திரமல்ல, நம்மை சமாதானத்தோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வந்திருக்கிற தேவன். காரணம் என்னன்னா, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய கட்டுகளை அவர் அவிழ்த்து விட்டிருக்கிறார். நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றி இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு வாசம் பண்ணும்படியான ஒரு பெரிய சாங்கியத்தை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரத்திகளாக நமக்கு பெரிய அந்தஸ்தை தேவ கிருபை, தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவராக மாறி இருக்கிறதுனால அவரை மொழிகிறதோடு துதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைப்பதை மறைக்கணும். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். மோசமோ நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி எல்லாம் சேர்ந்து உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். சொல்லுவோம். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அளவாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அளவாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு எல்லாம் சேர்ந்து கையை தட்டி பாடுவோம். உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான்
சுமந்து கொண்டீ எனக்காக புரிந்ததை எனக்கு தந்தீ நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி எனக்காக புரிந்ததை எனக்கு தந்தீ நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி எந்த ஆதரவே எந்த நடுக்கரமே எந்த மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன் எந்த ஆதரவே எந்த நடுக்கரமே எந்த மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன் என்னை வல்லடித்து நீக்கி எல்லாம் சேர்ந்து கைதட்டி சேமிக்குமா வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடித்து நீக்கி உங்கரங்களால் தூக்கி உங்கரத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் என்ன ஆதரவே என்ன நடைக்கரமே என்ன மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன் என்ன ஆதரவே என்ன நடைக்கரமே என்ன மறைவீரமே உம்மை ஆராதிப்பேன். அவர் சொன்னதுனால அவருடைய கிருபையினால நம்மை மூடிக்கொண்டிருந்தால இன்றைக்கு நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை ஆதரிக்கிற ஒரே ஆதரவு அவர்தான். அந்த பக்தன் சொல்ற என்னுடைய ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற துருகம் நீங்க தான் ஆண்டவரே, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆதாரம் நம்முடைய பலன் நம்முடைய எல்லா நம்பிக்கையும் நங்குறமும் அவர்தான். ஆதாரம் நீர்தான் ஐயா, என் துறையே என் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. சோதாமுலகில் நான் நீரால் மயங்குகையில், சோதாமுலகில் நான் நீரால் மயங்குகையில், ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. ஆதாரம் ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. சோதனை அடைந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடைந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் விசுகிதமே துக்கம் மிகும் வேளையில் உம் தாசனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. நாம் துணையென தயதுரை சொன்னவர், நாம் துணையென தயதுரை சொன்னவர் தட்டாற்றில் விட்டார் ஐயா, தனியனை நட்டாற்றில் விட்டார் ஐயா. தனியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே,
உண்மையில்லாத உறவுகள் மத்தியில, அநேக ஏமாற்றங்கள், நிறைய காயங்கள் மத்தியில நம்மை ஆதரிக்கிற ஒரே தேவன் அவர் மாத்திரம்தான். அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ அக்கினியில நடந்தாலும், நீ ஆறுகளை கடந்தாலும், நீ தண்ணீர்களை கடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த தேவன் நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய சூழலில நம்மோடு இருக்கும்படியாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் மாறவே மாற மாட்டார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தெய்வம். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெப பாடலாக நம்ம ஒரு பாடலை பார்ப்போம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறேன். அந்த பாடலை பாடி நாம் ஜெபத்தோடு பாடி அதுக்கப்புறமாக நாம் தெய்வ செய்திக்குள்ளாக செல்ல வேண்டும். ஜெப சிந்தையாக பாடுவோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன். ஆவியில் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. இந்த உலகத்துல நமக்கு ஆறுதல் தருவதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம். நாம் சோர்ந்து ஒரு நேரத்துல சாய்ந்து கொள்ளுகிற எந்த ஒரு தோல் இல்லையே, எனக்கு ஆதரவாக ஆறுதல் காட்ட, என்னுடைய தனிமையில எனக்கு உதவி செய்ய, என் உதவி கரம் கொடுத்து என்னை தூக்கி எடுக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. ஆடாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன். ஆவியில் ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் எல்லாம் சேர்ந்து சொல்வோம். நம்மை கைவிடாத தேவன், நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், அவர் அப்படியே நடத்துவார். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம்
ஆராதனை. வேதபாடம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எங்களை அதிகமாக நேசிக்கிறமையான ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் ஆண்டவரே பாடிய வண்ணமாக எங்களுடைய ஆதாரமும் எங்களுடைய ஆறுதலும் எங்களை தேற்றக்கூடிய தேவனும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரும் நீர்தான். ஆண்டவரே, நாங்கள் தண்ணீரை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்னியை கடந்தாலும் எல்லா சூழ்நிலும் நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் சொன்ன வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகளை நீர் வாக்கு மாறாதவராக எங்க வாழ்க்கையில நீர் எத்தனையோ தரம் அதை நீர் நிரூபித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கஷ்டமான நாட்களிலும் ஆண்டவரே ஒரு பக்கம் மக்கள் ஆண்டவரே பயத்தோடு நம்பிக்கை இல்லாமல் உலகமெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பயத்துல கொந்தளிப்புல இருந்தாலும் உண்மை அறிந்த எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட அக்னியை போன்ற சூழ்நிலைகள், வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள், தண்ணீரை போல கடக்க வேண்டிய சூழ்நிலைகளா இருந்தாலும் இப்படிப்பட்ட நாட்களிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சமாதானத்துக்காக, நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எவ்வளவாக நீர் எங்களை விசாரிக்கிறவராக, எங்கள் மேல் கரிசனை உள்ளவராக, எங்கள் மேல் அக்கறை உள்ளவராக, எங்களுடைய தேவைகளை அறிந்தவராக
எங்களுடைய ஆண்டவரே பரம பிதாவாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வருகிற தயவுக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த முக்கியமான வேளையில நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அது ஆழமாய் பதியறதுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய வார்த்தையை நீர் உங்களுடைய பரலோகத்திலிருந்து அனுப்பும். பேசுகிறது நானாயிருக்க வேண்டாம் ஆண்டவரே, நீர் பேசணும் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருந்து பேச வேண்டுமாய் நாங்கள் இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கப்படும். எல்லா துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாளின் செய்தியை தலைப்பு கொடுப்போமானால் அதற்கு இப்படியாக ஒரு தலைப்பை சொல்லலாம். அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். இந்த எந்த சூழலிலும் அவர் நம்மை மறக்காதபடி, நம்மை மறந்து போகாதபடி, நம்மை கைவிடாதபடி, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருந்து வந்திருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில சொல்லப்படுவோமானால் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசாரிக்கிறவராக, அவர்களை ஒரு நாளும் கைவிடாதபடியாக நடத்தி வந்த எத்தனையோ மனிதர்களை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை குறித்தும் அதிலே ஆண்டவருக்கு பாரபட்சமே இல்லை. அந்த பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு மனிதனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர் சொன்னபடியே, அவர் கொடுத்த வார்த்தையின்படியே அவர் உண்மையுள்ளவர், அவர் விசாரிக்கிறவர். தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நாளும் ஒருபொழுதும் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு நடத்துகிற ஒரு அருமையான தேவன். அந்த தேவனை குறித்து இந்த நாளில் அவர் எப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்கிறான், நான் சொல்லுகிற நாள் வரைக்கும் என் வாக்கின்படியே அன்றி இந்த இஸ்ரவேல் தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை ஆகாப் ராஜாவினிடத்துல சொல்லுகிறான். அப்படியே அவன் சொன்னபடியே, அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த நாட்கள்ல மழை இல்லாதனால அந்த தேசம் எங்கும் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்துல அநேகருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் அசைக்கப்பட்டது, அநேகருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை போல அந்த நாளிலே எலியா சொன்ன அந்த நாட்களுக்குள்ளே தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவரே கட்டளையிட்டார். காரணம், ஆகாப் ராஜா தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்து வந்திருந்தார். அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியானபடி இல்லாததுனால, தேவ கோபம் இஸ்ரவேலின் தேசத்தின் மேலே மூண்டதுனால எலியாவின் இடத்துல தேவன் சொல்லி அமைந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இங்கே எலியா சொல்லுகிறார் ஆகாபின் இடத்துல. நான் சொல்லுகிற வார்த்தையின்படியே, நான் சொல்லுகிற வரைக்கும் மழையும் பனியும் பெய்யாம இருக்கும். மழை பெய்யலன்னா இஸ்ரவேல் தேசம் இட்ஸ் a bread of house ன்னு சொல்லுவாங்க, எருசலேம் தேசம். ஆனால் அங்கே மழை பெய்யவில்லை என்றால் அங்கே விளைச்சல் இல்லை. அநேகம் பஞ்சமான காரியங்கள் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தின் நாட்கள், மிகவும் கொடிதான நாட்கள் அந்த தேசத்துல வந்த பொழுது தேவன் வார்த்தையை கொண்டு வந்த தன்னுடைய தீர்க்கதரிசியை எப்படி போஷித்தார் பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை அழகாக நடத்தி வந்தார். முதலாவதாக அவர்
4ஆம் வசனத்துல அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பேரி தாற்றண்டைக்கு போகும்படியாக எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டு காகங்களுக்கு கொண்டு நான் உன்னை போஷிக்க போகிறேன். அங்கே கொஞ்ச நாள் தங்கின பிறகு அந்த தண்ணீரும் வற்றி போனது. அந்த தண்ணீர் வற்றி போனப்போ ஆண்டவர் மறுபடியும் 9ஆம் வசனத்துல சொல்கிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். உன்னை பராமரிக்கும்படியாக ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் சில நேரத்துல மிகவும் அசாதாரணமான ஆச்சரியமான காரியங்களா இருக்கும். தேசத்துல எங்கும் பஞ்சம் இருக்கிறது. அநேக தன்னுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில, இப்படிப்பட்ட நிலையில யார் மிகவும் சமுதாயத்துல ஒடுக்கப்படுவார்களோ அந்த நபரிடத்துல தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். ஒரு விதவை தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதபடிக்கு வாழ்கிறவள், வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்கிற ஒரு விதவை, சாதாரண நாட்களிலேயே அவளுடைய வாழ்க்கை மிகவும் நலிவுற்று பொருளாதார ரீதியில மிகவும் கீழான நிலையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ விதவையாக அவளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடத்துவதே, அவளுக்கான காரியத்தை நேர தேவைகளை சந்தித்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிற ஒரு காரியம், மிகவும் சவாலாக இருக்கிற ஒரு காரியம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த விதவையின் இடத்துல நான் உன்னை போஷிக்கும்படியாக அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இது உலகத்துக்கு புரியாது. உலக பார்வையில பார்க்கும்போது தீர்க்கதரிசிய ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் வீட்டுல போய் தங்க வச்சு அவனுக்கு நல்ல வீடை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து, தேசம் எங்கும் பஞ்சம் இருந்தாலும் ஐஸ்வர்யான் வீட்டுல எந்த குறையும் இருக்காது, அங்கே என் பிள்ளையை தங்க வைக்கலான்னு தேவன் சொல்லல. உலகத்தினுடைய பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானவான்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அவர். பலவீனர்களை தெரிந்து கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அவர். உங்களுடைய அழைப்பை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஞானிகள் அநேகர் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய கண்ணோட்டம், தேவனுடைய பார்வை எப்பொழுதுமே வித்தியாசமாகவே ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து சகலத்தையும் அவரால் செய்ய முடியும். அதை ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் தேவன் இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதை தான் நீங்க எலியாவுடைய வாழ்க்கையில செய்கிறார். முதலாவது காகங்களை கொண்டு அவரை போஷிக்கிறார். காகம்னு சொன்னாலே அது ஒரு அசுத்தமான பறவை. அது பணத்தையும் சாப்பிடும், செத்து போன மிருகத்தையும் சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடும், எல்லாத்தையும் போய் வாய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பறவையை கொண்டு தீர்க்கதரிசியை நான் போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் நினைப்போம், இப்படி ஒரு காரியத்தை ஏன் இப்படி ஒரு காரியம், ஆக ஒரு புறாவை சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அழகான பறவைகளை சொல்லியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் காகங்களை சொன்னார்? உலகத்தினுடைய பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவர். தள்ளப்பட்டதை, ஆகாது என்று தள்ளப்பட்டதை அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய காரியத்துக்காக பயன்படுத்துகிறவர். அதிலே அவருடைய மகிமை விளங்க வேண்டும் என்பதற்காகவே. அதனாலதான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்த நம்மை அவர் தந்த ரத்தத்தினாலே மீட்டு அவருடைய அசாதாரணமான திட்டத்தை நடத்தும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய வழி, அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் செய்கிற செயல்கள் மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய ஞானத்துக்கும் அது புலப்படாத காரியங்கள். அதனால்தான் வேத வசனம் சொல்கிறது, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. அன்பானவர்களே, இங்கே தீர்க்கதரிசியை போஷிக்கும்படியாக முதலாவதாக காகங்களுக்கு கட்டளையிட்டார். இரண்டாவதாக தீர்க்கதரிசி இடத்துல சொல்கிறார், நீ சாரிபாத் இடத்துல போவினா அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். சரி, அங்க விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறாருன்னா அப்ப அந்த விதவை ஒருவேளை பணக்காரியா கூட இருக்கலாம், நல்ல வசதியா இருக்கலாம், ஒருவேளை அவருடைய கணவர் நிறைய
பணம் சொத்து சேர்த்து வச்சு அவளை சௌகரியமாய் வாழ்வதற்காக வைத்திருக்கிறார் என்றால் காரியம் அப்படி கூட இல்லை. அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆனால் அவர் அங்கே அந்த ஊருக்கு போகிறார், சாரி பார்த்து போகிறார். அப்படியே அவன் எழுந்து சாரி பார்த்து போனான். அந்த பட்டணத்தின் ஒருமுக வாசலுக்கு அவர் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அந்த பட்டணத்தின் வாசலுக்குள்ளே போகும்போதே அங்க அந்த விதவையை எலியா பார்க்கிறார். பாண்டவர் சொல்லிட்டார், இதுதான் அந்த விதவை, இந்த விதவையை கொண்டுதான் உன்னை நான் போஷிக்க போகிறேன். எலியாவுக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம பெரிய பணக்காரியா இருக்குன்னு நினைச்சோமே, இந்த அம்மா இப்ப விறகு போரிக்கிட்டு இருக்கு, இந்த அம்மா என்னை எப்படி போஷிக்க போகிறது? அன்பானவர்களே, நாம் அநேக நேரத்துல நாம் பார்க்கிற காட்சியை வைத்து அநேக காரியங்களை நிர்ணயித்து விடுகிறோம். ஆனால் தேவன் செய்கிற காரியம் அற்பமாக நமக்கு காணப்பட்டாலும் அதனுடைய முடிவு மிகவும் சம்பூர்ணமாக இருக்கும். எலியா அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வாசலிலேயே அந்த விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதோடு அந்த விதவையோடு பேசுகிறார். பேசும்போது அவன் என்ன சொல்கிறாள்? 12ஆம் வசனம், அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். அவளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அவள் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலை இருக்கிறாள். அவளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து கடைசியாக சாப்பிட்டு செத்து போகலாம், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போவதற்கு ஆயத்தப்பட்டுகிறோம், அதனால இருக்கிற கொஞ்சம் மாவை நாங்கள் சாப்பிட்டு அதை நாங்கள் செத்து போறதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேற இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே அவள் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவளுக்குள்ளாக தேவன் பேர்ல விசுவாசம், நம்பிக்கை இருந்தது. அதனால அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சாரிபாத்ங்கிறது அந்நிய தேசம். அந்நிய தேசத்திலே கர்த்தரை நம்புகிற ஒரு விதவை. அப்ப ஆண்டவர் எலியாவை அந்த விதவையிடத்துல, பர்டிகுலரா அந்த விதவையிடத்துல அனுப்புவதற்கு காரணம் இருந்தது. தேசத்துல எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்துல எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள். அந்நிய தேசத்துல எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் முக்கியமாக இந்த சாரிபாத் விதவையிடத்துல எலியாவை அனுப்பினதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவளாக இருந்தாள். அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, நம்முடைய நிலைமை எவ்வளவு நலிவுற்றதா இருந்தாலும் சரி, நாளைக்கு என்ன என்பதை நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் முழுவதுமாக அறிந்து விசுவாசிப்பீர்களானால், அவரை நம்புவீர்களானால், அவரை அண்டிக் கொள்வீர்களானால், உங்களை போஷிப்பது அவருடைய காரியம். ஏனென்றால் தன்னை நம்பியிருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விட்டு விலகாதவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. எலியாவை விசாரித்தவர், அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் காகங்களை கொண்டு அவனை போஷித்தவர். அந்த தண்ணீர் வற்றி போன பொழுது விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த விதவையுடைய நிலைமை இன்னும் மோசமா இருக்கிறது. ஆனால் அவளுடைய இருதயத்துல
ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்து, விசுவாசம் என்கிற பரிசுத்தமான ஒரு முத்து அது அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருந்ததனாலே ஆண்டவர் அந்த ஸ்திரீயை போஷிக்க நினைத்ததுனாலே அந்த ஸ்திரீயை கொண்டே தன்னுடைய தீர்க்கதரிசியும் போஷிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இது நடைமுறைக்கு புரியாத காரியம், விளங்காத காரியம். ஆனால் தேவன் அதை சாத்தியமாக்கினார். அதுதான் அவருடைய வல்லமை, அதுதான் அவருடைய பராக்கிரமமான காரியங்கள். எது நம்ம நினைப்போம் அது முடியாது, இது நடக்காது, இப்படி செய்வது ஒரு காலமும் ஆகாது என்று நினைக்கிற காரியத்துல தேவன் அங்கே குறுக்கிடுவானால், தேவன் அதை திட்டம் பண்ணுவாரானால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த விதவை தானும் தன் பிள்ளையும் செத்து போகலாம், வறுமையினுடைய கொடுமை தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. ஒவ்வொரு நாள் வேலையினுடைய சாப்பாட்டுக்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். கடைசியில கொஞ்சமா ஒரு பிடி மாவு, இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையும் இல்லை. மகனிடத்துல சொல்லிருப்பார், மகனே இதுக்கப்புறம் என்னிடத்துல போய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை, நான் விதவைக்கு இந்த உலகத்துல ஒரு நன்மையும் இல்லை. அந்த நாட்களிலே விதவைகள் மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலையில இருந்தார்கள். ஆதி சபையிலேயும் அந்த பிரச்சனை இருந்தது. விதவைகள் மிகவும் தேவையுள்ள மக்களாக காணப்பட்டார்கள், மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாக சமுதாயத்தில் காணப்பட்டார்கள். யாரும் அவரை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த விதவை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் இருதயத்துல ஒரு விலையேற பெற்ற முத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவள் அறிந்ததனாலே தன் மகனிடத்துல சொல்கிறாள், ஐயா இதுக்கு மேல நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது, நம்ம போராட முடியாது, நாம் செத்து போவோம். கடைசியா ஒரு பிடி மாவிற்கு அதை வைத்து ஒரு அடை செய்து சாப்பிட்டு நாம் செத்து போவோம். இதோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம், நம்முடைய போராட்டம் போதும், நம்முடைய கண்ணீர் போதும் என்கிற ஒரு நிலையில, நிர்பந்தமான நிலையில வாழ்ந்து கொண்டு அந்த கடைசி அடை செய்வதற்காக விறகை கொண்டு பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே எலியா வருகிறார். அவர் சொல்கிறார், எனக்கு முதல்ல போய் அப்பத்தை செய்து கொண்டு வா. இந்த நிலையில நானும் பிள்ளையை சாப்பிட்டு செத்து போகணும்னு நினைக்கிற நிலையில ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொண்டதனால அந்த நாமத்தை அவள் சொல்லுகிறாள். அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை செய்து கொண்டு வா, அதற்கு அப்புறமாக நீ உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நீ செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறதே கொஞ்சமாவும் சொல்லிட்டேன், சொன்ன பிறகும் அவர் எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் போது சரி அதையும் நான் தேவனுடைய அவருடைய ஊழியக்காரருக்கு அதை கொடுப்போம் என்று அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த அப்பத்தை செய்து எலியாவுக்கு கொடுக்கிறாள். கொடுக்கும் போது சொல்கிறார் பாருங்க, 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பானையில மாவு குறைந்து போவதில்லை, உன் கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதில்லை. எது வரைக்கும்? தேசத்துல மறுபடியும் மழை பெய்கிற வரைக்கும், தேசத்தின் மேலே தேவன் சுபிட்சத்தை கொடுக்கிற வரைக்கும், மறுபடியும் நார்மலா எல்லா நிலைமையும் மாறுகிற வரைக்கும் உன்னுடைய மாவு குறைந்து போவதில்லை, உன்னுடைய கலசத்தில் இருக்கிற எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அன்பானவர்களே, இந்த ஏழையை போஷிப்பதற்காக தீர்க்கதரிசியை அங்கே ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசியை போஷிப்பதற்காக அந்த விதவையிடத்துல தேவன் தீர்க்கதரிசனத்திலே போய் அங்கே அந்த விதவையோடு தங்கீர் என்று சொல்லுகிறார். ரெண்டு பேருடைய தேவைகளும் அந்த இடத்துல சந்திக்கப்படுகிறது. மிகவும் ரெண்டு பேரும் தேவையில இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் வாழ்வாதாரம் இல்ல, அடுத்த என்ன என்ற காரியம் இல்ல. தண்ணீர் இருந்த கேரித்த ஆற்றில் தண்ணீர் இருந்த போது காகங்கள் கொண்டு வந்த வரைக்கும் அவருக்கு ஆகாரம் இருந்தது, அது வற்றி போன பின்பு அடுத்தது என்ன என்ற ஒரு பெரிய கேள்வி இல்ல.
ஆண்டவர் வைத்திருந்த ஒரு திட்டம். நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விதவையுடைய நிலைமை மிகவும் நிர்பந்தமான நிலைமை. யோசிச்சு பாருங்க, இந்த சீன் உங்க மனசுல யோசிச்சு பாருங்க. 2 பேருமே தேவையோடு இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய தேவையும் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சந்திக்கிறார். அதனாலதான் சொன்னேன், அவர் நம்மை விசாரிக்கிறவர். தன்னை அண்டிக் கொள்கிறவர்களை அவர் ஒரு நாளும் ஒருபொழுதும் மறவாதவர், ஒரு நாள் நம்மை கைவிடாதவர். அவர் உங்களை விசாரிக்கிறதுனாலே உங்களை பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவரை நம்பி இருப்போமானால், அவரை அண்டிக் கொள்வோமானால், அவருக்கே கீழ்ப்படிவோமானால், அந்த விதவை அந்த இக்கட்டான சூழ்நிலை, எனக்கா என் பிள்ளைக்கு கொடுக்கிறதா இல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அப்பத்தை கொடுக்கிறதா என்கிற ஒரு பெரிய போராட்டம் மனதுல. ஆனால் அந்த போராட்டத்தை அவள் ஜெயித்து தீர்க்கதரிசிக்கு அப்பத்தை கொடுக்கிறாள். அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த 3 பேருக்கும் தேவையான சாப்பாடு கிடைக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமானால், தேவ வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால், நம்மை சுற்றி எப்படிப்பட்ட பஞ்சகாலத்தில் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடியில் நாம் இருந்தாலும், அடுத்தது என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், உன்னையும் என்னையும் போஷிப்பதற்கு இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்முடைய நிலைமைகளை பார்க்கிறோம். ஐயோ, அடுத்தது என்ன? இந்த லாக்டவுன் முடிஞ்சா அடுத்து நம்முடைய நிலைமை என்ன? இன்னைக்கு பொருளாதாரம் விழுந்து போயிடுச்சு, பணம் இல்ல, எதுவும் வாங்க முடியல, வேலை இல்ல, சம்பளம் இல்ல, அடுத்தது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், படிப்பு காரியம் பார்க்கணும், வீட்டு காரியம் பார்க்கணும். எத்தனையோ கேள்விகள் தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு என் வியாபாரத்தை எப்படி பெருக்குவேன், எப்படி நான் மூலதனம் போடுவேன், எதை கொண்டு செய்வேன், இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாயம் இல்லையே. இன்றைக்கு அநேகருடைய கேள்வி இதுதான். அதனாலதான் அரசாங்கம் சொல்லுது, இந்த நிலையை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க, உங்க வியாபாரத்தை பெருக்க. எங்க பெருக்கிறது? எப்படி செய்ய முடிகிறது? ஆனால் அன்பானவர்களே, இந்த ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம், இந்த ஏழைக்கு இருந்த அந்த ஏழை விதவைக்கு இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருப்புமானால், நம்முடைய பானையில் இருக்கிற மா குறைந்து போகாது, கலசத்தில் இருக்கிற எண்ணெய் குறைந்து போகாமல் நம்மை நடத்துகிற தேவன் உண்டு. அவள் சின்ன காரியத்துவம் தான். தீர்க்கதரிசி எனக்கு முதல்ல அப்பத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். சின்ன விஷயத்துல அவள் உண்மையா இருந்தாள். அவளை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த பஞ்சகாலம் முழுவதும் தேவ வசனம் சொல்கிறது, அந்த பானையில மா குறையவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த குடும்பம் காக்கப்பட்டது. இந்த ஏழை விதவினுடைய விசுவாசம் அப்படியாக அந்த நாளிலே காக்கப்பட்டது. அந்த விசுவாசம் அங்கே வெளிப்பட்டது. அவருடைய வாழ்க்கை மாறினது. அவருடைய நிலைமைகள் மாற்றப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தோடு நடப்போமானால், விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்போமானால், நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் தேவன் நம்மை போஷிப்பார், தேவன் நம்மை நடத்துவார். அதைதான் இங்கே பார்க்கிறோம். இந்த விதவையுடைய வாழ்க்கையில நடந்தது. தீர்க்கதரிசியானாலும் சரி, ஏழை விதவையானாலும் சரி, 2 பேரையும் தேவன் போஷிக்கிறதுல உண்மை உள்ளவராக இருந்தார். நாம ஒருவேளை நினைக்கலாம், அவர் தீர்க்கதரிசிங்க, அதனால அவருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. தீர்க்கதரிசி எப்படி செய்தாரோ அப்படியே ஏழை விதவைக்கும் செய்தார். அது ஒரு அந்நிய தேசத்தினுடைய விதவைக்கு செய்தார். நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளாக இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்கிற நாமத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால்,
உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் போஷிக்கிறதுல அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அது ஒரு நாளும் மாறாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன? இப்படி சொல்லும் போது ஒரு சில பேருடைய மனசுல கேட்கிற கேள்வி என் காதுல விழுகிறது. அப்ப எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? அந்த ஏழை விதவைக்கு நடந்ததே எனக்கு ஏன் நடக்கல? அந்த தீர்க்கதரிசிக்கு நடந்ததே அப்ப எனக்கு ஏன் நடக்கல? நானும் அதே தேவனை தான் நம்புறேன், அதே வசனத்தை தான் வாசிக்கிறேன், ஆலயத்துல போய் தொழுது கொள்ளுகிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவரை பணிந்து கொள்ளுகிறேன். ஆனாலும் ஏன் என் தேவைகள் சந்திக்கப்படல? இன்னும் என் வறுமை போகல, என் கடன் மாறல, என் வியாதி மாறல, பிரச்சனைகள் மாறல, சூழ்நிலைகள் மாறல. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு, விதவைகளை தேவன் போஷித்தார். ஆனால் என்னுடைய நிலைமை அப்படி இல்லையே. நானும் தேவனை நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நான் தேவனிடத்துல வந்தேன், அவரை விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தேவைகள் ஏன் சந்திக்கப்படல? அநேகருடைய மனதில் இன்னைக்கு கேள்வி அதுதான். ஏன் தேவை ஏன் சந்திக்கப்படல? வேதத்துல வாசிக்கும் போது அது கேட்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு அருமையா இருக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நடைமுறைன்னு வரும்பொழுது நடக்கலையே. ஏன் நடக்கல? எதனால நடக்கல? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய நேரத்துல நாம் சோர்ந்து போகிறோம். அன்பானவர்களே, அதுக்கு காரணங்கள் உண்டு. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. 5, 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 5 காரியங்களை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் காரியம் என்ன? நான் திரளாய் விதைத்தேன், ஆனா கொஞ்சமா அறுத்து கொண்டு வந்தேன். 2வது காரியம், நீங்கள் புசித்தும் திருப்தியாக சாப்பிட்டும் எனக்கு திருப்தி ஆகல, என்னுடைய பசி ஆறல, நான் நிரப்பப்படல. 3வது காரியம், குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நான் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. நான் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு குளிர் விடல, அது போதுமானபடியாக இல்ல. 5வது காரியம், கூலியை சம்பாதிக்கிறவன் அது பொத்தலான பையிலே போடுகிறான். சம்பாதிக்கிற சம்பளம் 2வது நாள்ல காலி ஆயிடுது பிரதர், 4வது நாள்ல ஒண்ணுமே கையில இல்ல பிரதர். ஒவ்வொரு மாதமும் இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு பிரதர். நீங்க சொல்றீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்ப்பார், கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடக்கலையே. ஒவ்வொரு மாதமும் இதுதான் என்னுடைய பிரச்சனை. இங்க 5 காரியங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். நீங்க சாப்பிட்டு திருப்தியாகல, குடித்து நீங்கள் பூர்ணமடையல, வஸ்திரம் உடுத்தியும் குளிர் அடங்கல, சம்பாதிக்கிறது பொத்தல் பையில போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அன்றாட பிரச்சனையா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த 5 பிரச்சனைகளும் தீர்க்க முடியாததாக இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய விதைச்சு கொஞ்சமா இருந்துட்டு போறோம். வேலைக்கு ஓடி 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 செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட ஓடுறோம். ஆராதனைக்கு வராம கூட ஓட்டி செய்யறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்? என்னுடைய நிர்பந்தம், என் குடும்பத்தினுடைய நிர்பந்தம், தேவைகள் அத்தனையா இருக்கிறதுனால ஆராதனைக்கு கூட போக முடியாதபடிக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம்.
ஆனா கடைசியில வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பாதிக்கிறது பொத்தலான பையில போடும்படியாக சம்பாதிக்கிறீர்கள். குடிச்சும் உங்களுக்கு திருப்தி ஆகல, உடுத்தியும் உங்களுக்கு குளிர் அடங்கல, சாப்பிட்டு திருப்தி ஆகல, திரளாக விதைச்சும் கொஞ்சமா அறுத்து கொண்டு வருகிறேன். அவ்வளோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு கைக்கு வந்த காசு பத்தல, மாச கடைசியில கைய கடிக்குது, 10 நாள்லயே எல்லா காசு காலியாயிருது, என் சம்பாத்தியம் எல்லாம் பொத்தல் பையில போடுகிறது போல ஆகிவிடுகிறது. ஏன்? நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? இந்த ஆகாய தீர்க்கதரிசி சொல்லுகிற காலகட்டம், அவர்கள் பாபிலோனில் இருந்து அடிமைகளாக இருந்து 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து திரும்பி வந்த நாட்கள் அவை. மறுபடியும் அவர்கள் தம்முடைய தேசத்துக்கு திரும்பி வந்த நாட்கள். அந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எழுந்து ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பார்ப்போம். அதே முதல் அதிகாரத்துல முதல் வசனம் 2ஆம் வசனத்துல அந்த ஜனங்கள் சொல்லுகிறத பாருங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், இடிந்து போன என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்னால் இன்னும் ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் வரல. காரணம், நாங்க முதல்ல எங்களுக்கு வீடுகளை கட்டிக்கிறோம், எங்க வசதியை முதல்ல பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தேவையானதை முதல்ல செஞ்சுக்கிறோம் அப்படின்னு தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களை அவர்கள் தள்ளி வைத்தார்கள். அதனால்தான் அவங்க சொல்றாங்க, இன்னும் ஏற்ற காலம் வரல. வேலைக்கு போகிறதுக்கு மனது இருக்கு, ஆனா ஊழியத்துக்குன்னு போகும்போது என்னால வர முடியாது பிரதர். இன்னைக்கு அநேகருடைய பதில், சாட்சி கொடுக்க கூப்பிட்டா, ஐயோ எனக்கு வேலை இருக்கு, என்னால அதை விட்டுட்டு வர முடியாது, எனக்கு அப்படி காரியம் இருக்கு, இப்படி காரியம் இருக்கு. இன்றைக்கு நாம் தேவனுடைய காரியத்துல, தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களில இப்படி ஏற்ற காலம் எனக்கு வரல, இப்ப எனக்கு ஏற்ற காலமாக இல்ல, எனக்கு நேரம் இப்ப கிடையாது. இந்த மக்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன? இது ஏற்ற காலம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்துல வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதைத்தான் வேதத்தில் அவர் சொல்லப்படுகிறது. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைக்கிறது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்க எல்லாம் போய் உங்க வீட்டுல போய் இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொள்றீங்க. என் வீடு இங்க பாழாய் கிடக்குதே, கர்த்தருடைய வீடு இன்றைக்கு பாழாய் கிடக்கிறதே என்பதை அறியாத காலமாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த மக்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமை இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது. பாபிலோனில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட மக்கள் மறுபடியும் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது இது ஏற்ற காலம் அல்ல என்று சொன்னார்கள். உங்களையும் என்னையும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தேவனுக்கு நாம் இப்படித்தானே இன்னைக்கு பதில் சொல்றோம். இப்படித்தானே நாம் தேவனுடைய காரியங்கள் அலட்சியமா இருக்கிறோம். இது ஏற்ற காலம் இல்லை, எனக்கு என்ன நேரம் வரல, எனக்கு நேரம் பத்தாது, எனக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல, என்னுடைய காரியங்களை பார்க்கிறதுக்கு நேரம் இல்ல. அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் என் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் அவனவன் தன் தன் வீட்டுக்கு போகிறீர்கள், தன் தன் வீட்டினுடைய காரியத்தை பார்க்கிறீர்கள். அதனால நீங்க திரளாய் கொண்டு வந்ததை நான் ஊதி போடுவேன்.
நான் சொல்லல, தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதனாலதான் சாப்பிட்டும் திருப்தி ஆகல, சாப்பிட்டும் திருப்தி ஆகல, பசி அடங்கல, குடிச்சும் தாகம் தீரல, உடுத்தியும் குளிர் அடங்கல, விதைத்தும் அதுக்கான பலன் கிடைக்கல, சம்பாதித்தும் அது பொத்தல் பையில போடுற மாதிரி இருக்குது. காரணம், தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறதே, தேசம் பாழாய் கிடக்கிறதே. இந்த சரீரத்தை நாம் பாழாக்கி கொண்டிருக்கிறோமே. எத்தனையோ மக்கள் வந்து ஆராதிக்க வேண்டிய, தேவ மகிமையை கொண்டாட வேண்டிய அந்த ஆலயத்துடைய காரியம் இன்றைக்கு பாழாய் கிடக்கிறதே. தேவ ராஜ்யம் நம்முடைய நாட்டிலே கட்டப்படலையே என்கிற பாரம் இல்லை. அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த வழியில நடக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை விசாரிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர். ஆனால் அப்படி உண்மையுள்ள தேவனால் அந்த தேவனிடத்திலிருந்து நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியல? காரணம், நாம் நம்முடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவனவன் தன் தன் வீட்டினுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மலையின் மேலே ஏறி மரத்தை வெட்டி அப்படி ஒரு ஆலயத்தை காட்டு, அதுல நான் பிரியமா இருக்கிறேன், அதுல நான் பிரியமா இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3 முக்கியமான படிகள் உண்டு, 2 முக்கியமான படிகள் உண்டு. அதனுடைய முதல் படி, உபாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த காரியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது அடிப்படையான ஒரு காரியம் உண்டு. உபாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 13ஆம் வசனம், 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12, 13. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி, அந்த தேசத்திலே நீ குடியிருக்கும் பொழுது என்னுடைய கண்கள் எப்பொழுதும் அது மேல இருக்கும். நீ என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரை நேசித்து அவரை சேவித்து அப்படி நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவிப்போமானால் ஏற்ற காலத்திலே உன் தானியத்தை அவர் ஆசீர்வதிப்பார், உன் எண்ணெயை அவர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை கொடுப்பார், முன்மாறியும் பின்மாறியும் கொடுப்பார். அப்ப முதல் காரியம், தேவனை நாம் முழு இருதயத்தோடு தேட வேண்டும், முழு மனதோடு அவரை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு அங்கதான் பிரச்சனை. முழு இருதயத்தோட தேவனை சேவிக்கணும்னா, முழு இருதயத்தோட தேவனை நேசிக்கணும்னா, உலகமா தேவனா, சொந்த பந்தமா தேவனா, வேலையா தேவனா, உறவு முறைகளா தேவனா, பணமா இல்ல தேவனா, இப்படி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் செய்கிற காரியங்கள் என்ன? எந்த அடிப்படையில செய்கிறோம்? பிரதர், நான் செய்யலன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். எப்படி செய்யறது? நான் வேலைக்கு போனாதான் செய்யணும். தெரியும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். உன்னை அழைத்தவருக்கு உன் தேவைகள் நிச்சயமாய் தெரியும். உன்னை பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவனுக்கு
உனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த காரியத்தை, அடிப்படையான காரியத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை அறிந்திருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்தும் இன்றைக்கு நாம் தேவைகளை சந்திக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதுடைய காரணம் என்னவென்றால், தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு நாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அவரிலே அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் தெளிவாக இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. நீ அப்படி செய்யும் போது உன் தானியத்தை, உன் திராட்சரசத்தை, உன் எண்ணெயை நான் ஆசீர்வதிப்பேன். முதல் படி, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறு. அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இரண்டாவதான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அடிக்கடி நாம மனப்பாடமா கூட நாம சொல்ல முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இன்னைக்கு இந்த லகுவான பாரத்தை நாம சுமக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு அதுக்கு மாறாக நாம என்ன பாரத்தை சுமக்கிறோம்? ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், பிரச்சனை இருக்குது, வேலைக்கு போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த பாரத்தையே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் கொடுக்கிற பாரத்தை எடுத்துக்கொள். என்னுடைய பாரம் எப்படிப்பட்டது? என் நுகம் எப்படி இருக்குது? என் நுகம் மெதுவா இருக்கிறது, என் சுமை லகுவா இருக்கிறது. இதை நீ சுமந்து கொள். உன்னுடைய பாரமானது என்னிடத்துல கொடுத்துரு. நான் கொடுக்கிற லகுவானதை நீ சுமந்து கொள். எவ்வளவு அருமையான தேவன் அல்லவா! நம்மை விசாரிக்கிற தேவன் அல்லவா! நீ கஷ்டப்படக்கூடாது என்பதாக எத்தனை கரிசனை உள்ள தேவன் அவர். நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ ஏன் வருத்தப்படணும்? நீ ஏன் பாரம் சுமக்கணும்? என்னிடத்துல வா, நான் கொடுக்கிற பாரத்தை சுமந்துகொள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். அப்படி நீங்க செய்யும் போது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு இயேசு கிட்ட வந்தா கூட எனக்கு நிம்மதி இல்ல பிரதர், சர்ச்சுக்கு போய் எனக்கு நிம்மதி இல்ல பிரதர். ஏன்? உங்க பாரத்தை நீங்களே சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. இயேசு சொல்கிறார், அது என்னிடத்துல கொண்டு வா. உன்னுடைய பாரமான சுமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு பதிலாக என்னுடைய நுகத்தையும் என்னுடைய சுமையும் நீ ஏற்றுக்கொள். அவர் நுகம் எது? அவர் சுமை எது? அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறது, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவருடைய பாரங்களை சுமந்து அவர்களுக்காக கண்ணீரோட ஜெபிப்பது. அவர் வாழ்ந்த போது மற்றவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்தவராக இருந்தார். இன்றைக்கு நமக்கும் அதுதான் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் சுமை லகுவாய், என் நுகம் மெதுவாய் இருக்கும். நீ சுமந்துட்டு இருக்கிற நுகம் உனக்கு கடினம், உனக்கு பாரமானது. அந்த பாரமானது என்னிடத்துல கொடுத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். முதலாவது அவரை முழு இருதயத்தோட நேசிக்கணும். இரண்டாவது நம்முடைய பாரத்தை அவர் மேல வைத்துட்டு
அவர் கொடுக்கிற அவருடைய ராஜ்யத்தின் பாரத்தை நாம சுமப்போமானால் தேசத்திலே அவர் மழையை கட்டளையிடுவார் என்று சொல்கிறார். உன்னுடைய திராட்சை ரசத்தையும் உன்னுடைய தானியத்தையும் உன்னுடைய எண்ணெயும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளான விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையான காரியம். என்னுடைய பாரமான நுகத்தை இயேசுவின் பேரில் கொடுத்து விட்டு அவர் கொடுக்கிற மெதுவான நுகத்தை என் மேல நான் ஏற்றுக்கொண்டு ஆத்துமாக்களுக்காக தேவ ராஜ்யத்துக்காக நான் ஓடுவேன்னா என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். என்னுடைய பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார். உன்னையும் என்னையும் அவர் விசாரிக்கிற தேவன், கரிசனையுள்ள தேவன். இந்த ரெண்டு படிய நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிற காரியத்துல, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற வேண்டிய காரியத்துல, தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டிய காரியத்துல உண்மையா இருப்போமானால் அவருடைய பாரத்தை, அவருடைய நுகத்தை, அவருடைய சுமையை நாம் சுமப்போமானால் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர். கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசித்து முடித்து விடுவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவா இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். நீங்க கவலையை சுமந்து பாரமானதை சுமக்குறீங்க. பாரமானதை நீங்களே சுமந்து சுமந்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. இது எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறது, இந்த கடனை எப்படி சேர்க்கிறது, இந்த பணத்தை எங்க புரட்டுறது, இந்த பிரச்சனையை எப்படி தீக்கிறது, இந்த வியாதியிலிருந்து எப்படி வெளியே வருது, இப்படியே நம்முடைய கவலை எல்லாம் நம்மை பாரத்தோடு அழித்துக் கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்றார், உன் பாரத்தில் என் மேல வைத்து விடு, நான் கொடுக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள். அந்த நுகம் லகுவாயிருக்கும், அது உனக்கு சுகமாயிருக்கும், அந்த சுமை உனக்கு லகுவாயிருக்கும். பாருங்க, இன்னைக்கு அதை தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லியும் இன்னும் நாம மேல் எழும்ப முடியாதபடிக்கு ஆண்டவரை நம்பி எத்தனையோ வருஷம் விசுவாசத்துல இருக்கிறோன்னு சொல்லி, விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இன்னும் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன? சாப்பிட்டும் திருப்தியாகல, தண்ணீர் குடித்தும் தாகம் தீரல, உடித்துக் கொண்டும் என் குளிர் அடங்கல, விதைத்தும் அத பலனை அறுக்க முடியல, சம்பாதிக்கிறது பொத்தல் பையில போடுகிறது. ஏன்? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிப்பாயானால் உன் பாரங்களை எல்லாவற்றையும் அவர் மேல வைத்துவிட்டு அவர் கொடுக்கிற நுகத்தையும் அவர் கொடுக்கிற சுமையும் ஏற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கையில சம்பூரணம். ஏனென்றால் அவர் உன்னையும் என்னையும் விசாரிக்கிறவர். அன்பானவர்களே, இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் கிறிஸ்துவ வாழ்க்கை இனிக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நடக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய போஷாக்கை நம்ம பார்க்க முடியும். அதைதான் எலியா பார்த்தார், அந்த விதவை பார்த்தாள். உங்களையும் என்னையும் போஷிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இந்த 2 படிகளை நாம் சரியாக செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இதை தெரியாம எத்தனையோ நாளா என் பாரத்தையே சுமந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நான் கவலைப்பட்டு என்னுடைய காரியம் இதுன்னு என் பிரச்சனையே சொல்லி உம்முடைய ஆலயத்தினுடைய காரியத்தை தவறிவிட்டேன். உம்முடைய ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் தவறிவிட்டுட்டேன். ஆண்டவரே, தேவரீர் இன்றைக்கு இந்த ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன். உன் பாரத்தை என் மேல கொடு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்,
என்னிடத்துல கற்றுக்கொள், நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாயிருக்கிறேன். அப்பொழுது உன் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாம ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? நிம்மதி இல்லாம ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறாயா? ஐயோ, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை என்னைக்கு தீரும் என்று கவலையோடு இருக்கிறாயா? உன் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவருடைய நுகத்தை, அவருடைய பாரத்தை, அவருடைய சுமையை உண்மையிலே ஏற்றுக்கொள். அது லகுவானது, அது சுமை சுகமானது. அன்பானவர்களே, இந்த காரியத்தை இந்த நாட்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவனிடத்துல சொல்வோம், ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் பாரத்தையே சுமந்து முறுமுறுத்துக்கிட்டே இருந்துட்டேன். தேவன் எனக்கு ஏன் செய்யல, தேவன் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு முறுமுறுத்துக்கிட்டே இருந்துட்டேன். நீங்க சொன்னதை நான் செய்யாம போயிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேலே மனதுருக்கமுடையவர், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்கக்கூடிய நல்ல தேவன். அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அந்த 2 படிகள். ஆண்டவரே, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட உம்மை நேசிக்கவும், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளவும். ஆண்டவரே, எங்களுடைய பாரத்தை உங்கள் மேல வைத்து உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இத்தனை நாள் அந்த ரகசியத்தை அறியாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்ததுனால, ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரே பாரத்தோடு எத்தனையோ நேரம் ஆலயத்துக்குள்ள வந்தோம். வேதனையோடு கவலையோடு எத்தனையோ நேரம் உம்முடைய பிரகாரங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே. தேவனே, நீர் சொன்ன இந்த ஆலோசனை நாங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு வாழ்ந்துட்டோம். மன்னியும் ஆண்டவரே, கிருபை தாரும். எங்க வாழ்க்கையை நீர் மாற்றும். எங்களை நீர் ஆண்டவரே விசாரிக்கிறவர். எங்களை நீர் சுமந்து நீங்க எல்லாருடைய காரியத்தையும் மாற்றுகிறவர். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாரும். இந்த மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாக ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொடும். அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும். நீர் ஒருவரை மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.